ஓடியாடு பயந்து போட நடப்பாக்கா. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன வயசுல இது மாதிரி ஒரு தடவையாவது விளையாண்டு இருப்பீங்கல்ல. நான் இந்த மாதிரி விளையாடுறத பார்த்து என் ஒய்ஃப் என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பேய் பிடிச்ச ஃபேனு கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் கத்தி விளையாடக்கூடாது. அதோட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேனை பத்தி எதுக்கும் தெரியாதா என்ன? அது காலை எழுந்ததும் வாக்கிங், மாலையானதும் ஜாக்கிங், இரவு வந்ததும் ஸ்லீப்பிங். ஆமா, இது எப்படிங்க வந்துச்சு? இந்த கல்லு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இத போச்சானுக்கு கொடுக்க போறேன். இந்த இடத்துல ஃபேனா? இந்த ஃபேன்ல இருந்து வித்தியாசமான சத்தம் வருதுல்ல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? இரு வரேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. முடியாது முடியாது முடியாது, நானும் உங்க கூட தான் வருவேன். நாங்க ஹீமா வரைக்கும் ஊசி போட ஹாஸ்பிடல் போறோம். நீங்க வெளிய போகும்போது இந்த ட்ரெஸ் போடுவீங்க, முகத்துல மேக்கப் இருக்கு. ஹாஸ்பிடல் போயிட்டு அங்க இருந்து நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் தான பண்ண போறீங்க. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அச்சச்சோ, கரெக்ட்டா சொல்றானே. இது அநியாயம், இது மோசம். நீங்க உங்க பையனை சரி சரி, உன்னைய கூட்டிட்டு போறேன். என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு நனோக்கா வருவா. நானும் வீட்ல இருக்க மாட்டேன். அப்படியாமா? அப்ப நீங்க போயிட்டு போங்க. நானும் நனக்காக்காவும் வீட்ல எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறோம். என்ன நிஜமாவா சொல்ற? ஆமா ஆமா. நனக்காக்கா எப்ப வராங்கம்மா? எப்ப வேணும்னாலும் அவ வருவா. அப்படியா? நான் உடனே குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆக போறேன். நீ எதுக்காக இவ்வளவு ஆர்வமா இருக்க? வந்துட்டோங்க. ஃபேனா? ஆனா இந்த ஃபேன் நம்மளோடது மாதிரி இல்லையே ஷின்சான். இந்த ஃபேன் நம்ம வீட்டு வாசலுக்கு எப்படி வந்துச்சு? இந்த ஃபேனை தெரியுமா? நான் வந்துட்டேன். ஷின்சான், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, ஆனா நான் பழச மறக்க மாட்டேன். நினைச்சு பார்த்தா நீங்க கனவுல வருவீங்க. சரி, நான் ஹாஸ்பிடல் போயிட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். சரியா? 4 மணிக்கு என்னமா? 4 நாள் ஆனாலும் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஷின்சான், நான் வர வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். ஆமா, இங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஆயிடும். சீக்கிரம் போயிட்டு வாங்கம்மா. பொருள் எல்லாம் யாராவது உங்களுக்கு முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. சரி சரி, உங்களுக்காக ஃப்ரிட்ஜ்ல கேக் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க. நிச்சயமா. தேங்க் யூ. பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே பை. இந்த ஃபேனை யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? என் வீடு குப்பை போற இடம் மாதிரியா இருக்கு. இது யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு முதல்ல அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இது அழகான படத்தை நான் தான் வரைஞ்சேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஹீரோ, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? ஆமா, இந்த ஃபேன் நம்ம வீட்டு வாசல்ல தான இருந்தது. இது நான் நேத்து பார்த்த ஃபேனே. இது உன்னோடதா? அப்ப எடுத்து உள்ள வச்சிடலாம். சரி. முதல்ல பிளக் மாட்டணும், அப்பதான் ஃபேன் ஓடும். பேட்டரி ஃபேனா? நல்ல ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. நனோக்காக்கா, நீங்களும் காத்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி ஷின்சான். நனோக்காக்காவுக்கு கொஞ்சம் காத்து வேணும்ல, அவங்க பக்கமும் திரும்புப்பா. என்ன இது? ஏதாவது ரிப்பேரா இருக்க போகுது. எனக்கு உன்னை பிடிச்சி. ஷின்சான், உனக்கு கேக் வேணுமா? எனக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. தேவையில்லாம எங்க 2 பேருக்கு இடையில நீ குறுக்க வர. இந்த கேக் உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. நாக்குல அப்படியே நடனம் ஆடுது. வாயில வச்ச உடனே கரைஞ்சு போகுதுன்னு சொல்றியா? அப்படிதான். நீ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. யாரோ பேசின மாதிரி இல்ல? என்னோட கற்பனைன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப
நடக்குது இங்க? என்ன இது நடு ரோட்ல ஃபேன் இருக்கு? இது எப்படி வேலை செய்யுது? ஒருவேளை பேட்டரியில ஓடுதோ? எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி பேய் பிடிச்ச ஃபேனு கிட்ட போய் ஆன்லாம் சொல்லி கத்த கூடாது, புரியுதா?